பாருங்க ஃபுல்லாக வந்து இப்போ நான் போயிட்டு இருக்கிறது ஈசிஆர் ரோடா அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டு. கொக்க மக்கா 1 டன் இல்லை, 2 டன் இல்லை, 10 டன் இல்லை, 50 டன் இல்லை, 100 டன் இல்லை, 250 டன் இல்லை, 200 சரி அதான் சொல்கிறேன் 250. அடடா 200 டன்னிலையும் சொல்லிட்டு 250 டன்னிலையும் சொல்லியிருக்கோன்னு 250 டன் மக்கள். என்னதான் வந்து வெயில் அடித்தாலும் அப்பா இங்கே பேசும்போது எப்படி அடிக்குதுங்களா ஏன்னா மக்கள். அடுத்து பாருங்க இங்கே வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா இது வந்து பாப்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து ஒரே ஒரு கல்லால் ஆனது சரிங்களா. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குடியை சார்ந்த ஒரு ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய தலையை தானே அறுத்துக்குவார் சரிங்களா. இங்கே ஆக்சுவலாக மேலே ஏறும்போது பயம் தெரியாது. என்ஜாய். டிக்கெட்டை தயவுசெய்து தொலைக்காதீங்க. டிக்கெட் இருந்தால் உள்ள விட்டுருவாங்க. நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்லை சரிங்களா. ஒரு பக்கம் எடுத்தாலே போதும். இப்போ நம்ம வந்து 5 ரதங்கள் 5 கோவில் இருக்குதா. அப்படியே வாங்க இதையும் சுற்றி காமிக்கிறேன். சின்னதெல்லாம் பார்த்துட்டு பெருசுக்கு போனால் தான் மக்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். தெரிகிறதா? ஜொலிக்குதுங்க. சே வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தமிழகம் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மகாபலிபுரம் போகிறோம், மாமல்லபுரம் போகிறோம். நான் மாமல்லபுரம்னு சொல்லிட்டு அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். மாமல்லபுரம் அப்படிங்கிறது தமிழில் இருக்குது, மகாபலிபுரம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்குது. சொன்னால் எப்படி சொன்னாலும் ஓகே. அங்கே தான் போகிறோம். வெய்ய போட்டு கொளுத்துது. மத்தியானம் மணி 1:30 ஆச்சு. இப்போ பஸ் வருதுங்க மக்கள்ஸ். பஸ்ஸில் ஏறி போயிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு 40 கிலோமீட்டருக்கு மேலே வருது. 40 கிலோமீட்டர் சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் 2 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்கும். அங்கே போகும்போது கரெக்டாக ஈவினிங் டைமாக இருக்கும். சூப்பராக இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் சரிங்களா. மணி 1:31 ஆகுதுங்க. ஓகே மக்கள்ஸ். எவா இன்றைக்கி சரியான வெயிலுங்க. நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 10 நாள் இருக்கேன்ல சென்னையில். ஒரு நாள் கூட இவ்வளோ வெயில் இல்லை. இன்றைக்கி என்னடானா அப்படியே சுட்டரிக்குது வெயில். அக்னேஸ்தர் ஆரம்பிச்சிருச்சேன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி 16ஆம் தேதி. பட் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது மக்கள். அப்படியே பஸ் ஸ்டாண்டு நிழல் கூடையில் உட்காந்துருக்குறோம் பஸ்ஸுக்காக. இங்கே காலெல்லாம் வெயில் அடிக்குது. 15 minutes later மக்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. இந்த பஸ் வரல. அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் என்னங்கிறாரு, அது அப்ளிகேஷன் செலோ அப்ளிகேஷன் பேர் செலோன்னு ஒரு அப்ளிகேஷன் பார்த்துட்டுங்க பஸ் வரைக்கும் 20 நிமிஷம் அப்படின்னாருங்களா. நானும் இப்போ ரேப்பிட்டோ போட்டேன். ரேப்பிட்டோ போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல மக்கள். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் நல்லா இருக்கு. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் இல்லைங்க, 52 கிலோமீட்டருங்க மகாபலிபுரத்துக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, மணி வந்து இப்போ 2 போகுது. அப்போ 3 நாள் 5 ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் அங்கே போகிறதே. சொன்னாலும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே மக்கள். ரேப்பிட்டோ ஒரு 5 மினிட்ஸில் ரேப்பிட்டோ வந்துடும். ரேப்பிட்டோ ஏரியா போயிடலாம். 5 minutes later ஓகே மக்கள். நம்ம ரேப்பிட்டோ அண்ணார் வந்துட்டார். வாங்க போவோம். என்னதான் வெயில் அடித்தாலும் பைக்கில் உட்காந்து போகும்போது அந்த சிலு காற்றடிக்கிறதுனால பெருசாக தெரியல மக்கள். ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா தான் வெயில் அதிகமாக இருக்குது. வண்டியில் காற்றுல போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஒரு இடத்துல நின்றுச்சுன்னு வைங்க டிராஃபிக்கில், எப்பா இப்போ தாங்க வெயிலே தெரியுது. இப்போ தான் சுட்டு அடிக்குது சூரியன். அப்படியே வண்டி நான் ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து காற்று சிசுன்னு அடிக்குதா, அப்போ நல்லா இருக்குது. இப்போ கஷ்டமாக இருக்குது. திருவான்மையூர் வந்தாச்சு. ரேப்பிட்டோவுக்கு வந்து 70 ரூபா ஆச்சுங்க. இங்கே வந்து பார்த்தா அவசரமாக இங்கே பஸ் இல்லை. அது 588 பஸ் இது அது வரும். அதில் தான் போகணும் அப்படின்னாங்க. கம்மல் பஸ்லேயே வந்துருக்கலாமோ. சரி வாங்க. என்ன பண்ணுற, சென்னை வந்ததுலேருந்து இப்படி தான் போயிட்டுருக்குது பொழப்பு. இது ஓகே, ஓரளவு கொஞ்சம் நிறைய பஸ் நிற்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஓகே வெயிட் பண்ணலாம் மக்கள். போய் கேட்கலாம். வெயிட் பண்ணிட்டு வேலைக்கு ஆகாது. போய் கேட்போம். அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்துட்டு பஸ் விசாரிக்கிறதெல்லாம் இருக்கும் போலங்க. அந்த அது ஏதோ ஒரு இது போல் கண்டக்டர்லாம் வந்து அவங்க இதெல்லாம் ட்ரிப்பில் எழுதுவாங்க பார்த்தீங்களா. அங்கே போய்ட்டு விசாரித்தேன். பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸு போச்சுப்பா அப்படின்றாங்க. என் மனசு கஷ்டமாக இருக்குது மக்கள். சரி வெயிட் பண்ணுவோம். வருமாமா இப்போ வருன்றாங்க. வெயிட் பண்ணி போவோம். இப்போ என்ன பண்ணுறது, இங்கிருந்தெல்லாம் ரேப்பிட்டோ போட்டோம்னா 1000 ரூபா வந்திருக்கேன். பஸ்ஸு தான் போய் ஆகணும். பாருங்க மக்கள், பஸ் ஸ்டாண்டு பூரா பஸ்ஸாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, லைன் பை ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்குது. நமக்கான பஸ்ஸு போயிடுச்சாமாங்க. இனி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. A few moments later மக்கள், நமக்கான பஸ் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓடிட்டு இருக்கேன். ஓடணும் தெரிஞ்சிருந்தா ஓடி இருப்பேங்க. போயிட்டாங்க. எப்பா பிடிச்சிடலாமான்னு தெரியல. கால் வேறு இவ்வளோ தாங்க நான் ரன்னிங் ஓட முடியும். கால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். சப்பா மக்கள், பஸ் ஏறியாச்சுங்க. நான் வந்து டக்குன்னு எடுத்துருவாங்க நினச்சேன். கொஞ்சம் நேரம் நிற்க மாட்டேருக்குங்க. ஓகே, இவ்வளோ தூரம் ஒடியாந்துருக்க தேவையில்லையா இருக்குது. சரி நான் பஸ்ஸே இருக்காதுன்னு ஆக்சுவலாக திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அவங்க தெளிவாக சொன்னால் பரவாயில்ல. அங்கே விசாரிச்சேன்ல, தம்பி இங்கே பஸ் இருக்கான்னு பாரு, இல்லைன்னா வெளியே போய் வெயிட் பண்ணு முதலே சொல்லியிருந்தாங்கன்னா முதலே வந்து வெயிட் பண்ணியிருப்பேன். முன்னாடி நிறைய பஸ் போயிட்டு வந்திருக்கு. அதான் எல்லா பஸ்ஸுமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வராது போல்.
நம்ம ரோடு இருக்குல்ல, மெயின் ரோடு, அதுலேயே வேறு பக்கம் இருந்து வரதெல்லாம் வந்து அப்படியே போயிடும் போல். தேவையெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள டைமிங் வேஸ்ட்டு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வண்டியில் கூட போயிருக்கலாம். சரி வாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதோ பாருங்க மக்கள்ஸ், கிட்டத்தட்ட பஸ் எடுத்தே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். நான் 41 நிமிஷம் காமிக்குது. அப்போ மணி 2:57 ஆகுது. 3:58க்கு அங்கே போய் மேக்ஸிமம் 4 மணிக்கு அங்கே போயிடலாங்க. 2 மணி நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி பார்ப்போம். ஓகேவா? இந்த பாருங்க ஃபுல்லாக வந்து இப்போ நான் போயிட்டுருக்கிறது ஈசிஆர் ரோடா அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டு. ஈசிஆர் ரோடுனா வந்து கடலை ஒட்டியே போகும்போது அந்த ரோடு தாங்க. ஆமாங்க, நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கடல் இருக்குது. ரொம்ப பக்கமாக இருக்குது கடல். உண்மையாலுமே சொல்கிறேங்க, எப்பா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. சில பஸ்ஸுக்கு சில கண்ட்ரக்டரெல்லாம் ஓகேங்க. ஏங்க இப்போ நானும் சரி பாருங்க, அங்கே 2 பேர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களே நம்ம கூட தான் வந்தாங்க. பஸ் ஸ்டாப் வந்தால் சொன்னாதாங்க தெரியும். நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? கூகுள் மேப் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணுமாங்க. பஸ் மாம்பழம் வருது, இறங்கி வைப்பா, 2 டைம் சொன்னால் தெரியும். ஒரு டைம் கூட காதில் விலகவே இல்லை. கேட்டானுங்கிறாரு, நான் சொன்னேன், நீங்கள் தான் இறங்கல, வேடிக்கை பார்த்துட்டு வந்து அப்படி இப்படின்னு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. அந்த அக்கா 2 பேரும் அவங்க 2 பேரும் அவங்களுக்கும் கேட்கல, எனக்கும் கேட்கல. ஆனால் நான் சொன்னேன்றாரு. இப்போ இது என்ன ஊஞ்சலே ஏதோ ஒரு மக்கள் இங்கிட்டு வந்து இறக்கி விட்டாங்க, இங்கிட்டு இருந்து பஸ் பிடிச்சி போங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, ஆட்டோ ஏரியாச்சு. நம்ம அண்ணார் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கேருந்து 50 ரூபாயாம்மா. ஓகேண்ணா போலமா? ஓகே மக்கள், மகாபலிபுரம்னாலே சிற்பம் தான். இங்கே பாருங்க, எல்லா சிற்ப கலைகள் தான் நிறைய இருக்குது. ஓகே, பாருங்க இங்கே வருதா? ஓகேண்ணா. அடுத்து பாருங்க, இங்கே வருதாம்மா. இங்கே ஒரு சிற்பம் படம். ரைட்டுங்க, சூப்பருங்க. பாருங்க மக்கள் எப்படி செதுக்கிருக்காங்க. எல்லாம் ஒரே கல் இல்லைங்க. ஆஞ்சநேயர், யப்பா, விநாயகர், சூப்பர். மாயவர் பாருங்க, அங்கே மாயவர் இருக்காரு. பயங்கரமாக இது பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்னா மகாபலிபுரம் சிற்பத்த கலைகளுக்கு தான் ஃபேமஸ், பல்லவர்களுடைய சிற்பம். பாருங்க தொடர்ந்து எல்லாமே பாருங்க. இதையெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நம்ம பஸ் அங்கே போய் நின்றுருக்க மாட்டேருக்குது. நம்ம ஆட்டோவில் வரோன்னு இருந்துருக்க மாட்டேருக்குது. அண்ணன் நம்மளுக்காக பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க. தெரியுதா? இங்கே பாருங்க, சூப்பர். போலாங்கண்ணே. நம்மளுக்காக ஸ்லோ பண்ணி ஓட்டுறாரு. தேங்க்ஸ்ண்ணே. தெரியுதா? எல்லாம் ஒரே கல்லை செதுக்கியிருக்காங்க பாருங்க. புத்தர்லாம் செம்ம. அதான் பாருங்க, திருப்பதி ஏழுமலையானு. எப்பா செம்மண்ணே. மக்கள் இங்கே பாருங்க, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெண்ணத்தட்டி கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்திருக்கோம். அந்த கல் பாருங்க எப்படி நிற்கிது பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அந்த ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்போம். அங்கிட்டு தெரியுது பாருங்க, அந்த கல் தாங்க அந்த கல். எப்பா பயங்கரமாக இருக்குது. அடியில் உட்காந்துருக்காங்க பாருங்க. சூப்பர். அண்ணன் நம்மளை எடுத்தோன்னே இங்கே தான் கொண்டு வந்திருக்காரு. சார் நான் அப்படியே எங்கேயா இறங்கிட்டா இறங்கிட்டு போய் சுற்றி பார்த்து அப்படியே வரேன். ஏன்னா இங்கே இறங்கணும், உள்ள போய் சுற்றிலாம் பார்த்துட்டு பொறுமையாக வருவேன். டிக்கெட் வாங்கிக்கிறேன். ஓகேண்ணே. ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து தொப்பி கடை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கஸ்டமர் டூரிஸ்ட்டுக்கு சேல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த கேப்பு கடை தாங்க அதிகம். கிட்டக்க வாங்க, உள்ள போகலாம் வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள், டிக்கெட் வாங்கியாச்சு, சீல் வச்சாச்சு. 40 ரூபாங்க. ஓகே, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. வாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அப்பா நமக்கு நேரு பாருங்கள், அந்த கல் இருக்குது பாருங்கள். தெரியுதா? மிகப்பெரிய கல்லுங்க. அந்த கல்லுக்கு பேர் வெண்ணத்தட்டி கல்லாமல் சின்னதில் நிற்கிதுங்கிறாங்க. எங்கள் ஊர் திருச்செங்கோட்டு மலையில் இதை விட மிக பிரம்மாண்டமான கல் மலை மேலே இருக்கும். அதை அப்படித்தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட், மிகப்பெரிய சப்போர்ட்லாம் நின்றுட்டு இருக்கும். அது விழுந்தது அப்படின்னா அது திருச்செங்கோடு ஏரியாவே பாதி ஏரியா காலியாயிரும், உருண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிவாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம் வாங்க. பக்கத்தில் பார்த்தா அதனுடைய ஒருத்தர் தெரியும், பார்க்கலாம். வாவ், இங்கே அதை பற்றி இதை கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணனின் வெண்ணெய் உருட்டைக்கல் தெரியுதுங்களா? இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இயற்கையாக அமைந்துள்ள இப்பாறை ஒருவித ஈர்ப்புத்தன்மையால் பெரிய பாறை மீது நின்று கொண்டுள்ளது. 6 மீட்டர் உயரமும் 5 மீட்டர் அகலமும் 250 டன் எடையும் கொண்ட இப்பாறை 1.2 மீட்டர் அளவிற்கு அடிப்பகுதி கொண்டு பெரிய பாறை மீது நிற்கிறது. கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டைக்கல் என்று ஊர் மக்களால் பலகாலமாக அழைக்கப்பட்டாலும் கிருஷ்ண பகவானுக்கும் இப்பாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. பாதுகாப்பு கருதி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இக்கலதை நகர்த்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு கருதி 20ஆம் நூற்றாண்டில் தொடக்க காலத்தில் நகர்த்த முயற்சி பண்ணியிருக்காங்களாமா. பட் ஆனால் நகர்த்தலையாட்டு இருக்குது. ரைட், ஓகே மக்கள்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாதுகாப்பு கருதி நகர்த்த முற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடேங்க அப்பா, கொக்க மக்கா. 1 டன் இல்லை, 2 டன் இல்லை, 10 டன் இல்லை, 50 டன் இல்லை, 100 டன் இல்லை, 250 டன் இல்லை, 200 சரி அதான் சொல்கிறேன். 250 அடடா 200 டன்னிலையும் சொல்லிட்டு 250 டன்னிலையும் சொல்லியிருக்கோன்னு 250 டன் மக்கள்ஸ். இவ்வளோ பெரிய பாறை எந்த வித சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது. வாங்க போய் பார்த்துடலாம். வாவ், பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். வா
தெரிதா மகளே? போதும். அடியில பாருங்க பயமே இல்லாம உட்காந்துருக்காங்க பாருங்களேன். பண்ணி கட்டுற பாருங்க பண்ணிட்டு அப்பா பெரிய சப்போர்ட்டில் போல மக்கள்ஸ். அப்படி எங்கள் ஒக்கமாக்கா ஒரு உருடுச்சுன்னா முடிஞ்சது ஜோனி. அந்த சின்ன டிஸ்டன்ஸில் அவ்வளோ அந்த இதில் தான் நின்றுட்டுருக்கு. ஆனால் எப்படி நிற்கிது? ஆமாம் இல்லை இப்போ பாருங்க, இப்போ உட்காந்துருக்கிற இடம் வந்து இங்கே பாருங்களேன் அப்படியே நகர்ந்துட்டு போன்னு வைங்க, ஃபுல்லாக சருவலாக வழுக்குது. ஆனால் அது மட்டும் பாருங்கள், அந்த சின்ன ஒரு இதில் மட்டும் இடைவெளியில் மட்டும் நின்றுட்டு இருக்கு பாருங்கள், சப்போர்ட் இல்லாமல். அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் அந்த கல் ஃபேமஸ். இதை விட மிகப்பெரிய பாறையெல்லாம் இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன கேப்பில் நிற்கிது பாருங்கள், அதுதான் வந்து விஷயமே மக்கள். அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல சர்க்கிள் விட்டு 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 அப்படியே தேஞ்சே போச்சுங்க. ரொம்ப வழுக்குது இந்த பாறை, அவ்வளோ வழுக்கு பாறையே இந்த கல் நின்றுட்டு இருக்குது பாருங்களேன். தம்பி விடுவானா? சர்க்கிள் விடுவானா? கண்ணே தம்பி சர்க்கிள் விடுவியா? விட்டு காமி பாருங்க. ஏ எப்படி வராம பாருங்க. செம்மல்ல செம மக்கள்ஸ். சல்லுன்னு போயிட்டான் பாருங்க. எனக்கு ஆசையாக தான் இருக்குது, வேணாம் ரொம்ப குழந்தனமாக இருக்குது மக்கள்ஸ். சரி வாங்க. தெரியுதுங்களா? 250 டன் கல்லுங்க சரிங்களா? அப்பா 20ஆம் நூற்றாண்டில் இத்தேச்சோட்ட கல் நகர்த்த முற்பட்டுருக்காங்க பாருங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோதானுங்க, சுற்றி வந்துட்டோமுங்க. ஓகேங்களா? சின்ன கேப் தான் மக்கள்ஸ், அதெல்லாம் நின்றுட்டுருக்கு. சரி ஓகே சூப்பர். ஆனால் கண்டிப்பாக ஒரு நிலநடுக்கு வந்ததுன்னா அந்த பக்கம் சாஞ்சிடும். நிலநடுக்கு இங்கே வரல, அதனால் அப்படியே நின்றுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் தெரில என்ன காரணம், எதனால் அந்த கல் இப்படி நிற்கிது. இது வந்து சயின்டிஃபிக் சாமியெல்லாம் ஒன்று தான். எல்லாமே சயின்டிஃபிக்கில் தான் சாமி இருக்குது, சாமியில் தான் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். வாங்கிட்டு அந்த இதுக்கு போகலாம். இந்த மாமல்லபுரத்தில் ஏன் வந்து இவ்வளோ குடைவரை கோயில்கள், அதான் நம்ம அதெல்லாம் பார்க்கல, பீச்சுக்கு போகல, அதை கொண்டே காட்டுறவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன். ஏன் வந்து இங்கே இப்போல்லாம் அது செதுக்கியிருக்கா பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு என்னுடைய யூகிப்பு என்னென்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் அதற்கு ஏதுவாக இருந்திருக்கலாம். சிற்ப செதுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாறைகள் இங்கே அதிகமாக இருந்திருக்கலாம், அதனால் செதுக்கிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு அசம்ஷனுங்க. அவ்வளோதான். அதை வந்து நான் வந்து உத்தரவாதமாக சொல்ல கிடையாது. இங்கெல்லாம் பாருங்கள், கல் ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்கா? எப்பா கல்லுக்கு நடையில் நடந்து வரும் பாருங்க, அப்படியே ஒக்க மக்கா செமையாக இருக்குதுங்க. வா வாவ் பக்கா பக்கா பக்கா. இந்த பக்கம் ஒன்றும் இல்லையா? இருக்குப்பா, இருக்குங்க. இங்கே பாருங்கள் படியெல்லாம் இருக்குது, படி மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு சின்ன சிறு கல் தான். இங்கே பாருங்கள் குடைவரை கோயில்களுடைய அம்சத்தை இங்கே பாருங்கள். அதாவது ஒரே பாறை மக்களே, தெரியுதா? இது வந்து ஒரே ஒரு பாறைங்க சரிங்களா? இந்த ஒரே ஒரு பாறையில் அப்படியே பாருங்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். வெளியிருந்து கல்லை கொண்டு வராமல் அந்த பாறையவே படியாக பாருங்க, படி அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு. இது வந்து கொற்றவைங்க. அம்மா தாயே, முதல் எடுத்தோடனே கொற்றவை வழிபாடா. செப்பலை கழட்டி விட்டு, அம்மா தாயே ஆத்தா கொற்றவையே, கொற்றவை தானே இதில் இருப்பாங்க, எருமக்கடா மேலே இருப்பாங்க. தாயே பக்கத்துனே அந்த பாதுகாத்துக்கணும். அம்மா மூஞ்சி, இதெல்லாம் ரொம்ப பழங்கால சிற்ப மக்கள்ஸ். மேலே டிசைன்லாம் செதுக்கி செம்மையாக இருக்குல்ல, சூப்பருங்க. செப்பை கழட்டி விட்டாச்சு, வாங்க அப்படியே இன்னும் போகலாம். இங்கே பாருங்களேன், ஒரே பாறையில் இதுவே எப்படின்னா, இதுக்கு இன்னும் உள்ளே போனால் எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், துவாரபாலர்கள் அது முதல் கண்டு வந்து ஒரே பாறையில் தெரியுதுங்களா? சூப்பரு. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனால் யார் இது? மகாவிஷ்ணுவா? அது அப்படித்தான் நினைக்கிறேங்க, பட் சரியாக தெரில. வாவ் சே, செம்ம 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 செம்ம. கை தாங்க எல்லாமே கொஞ்சம் எல்லாம் படையெடுப்பில் உடச்சிருப்பாங்களாட்டு இருக்குது. கையெல்லாம் உடஞ்சி கிடக்கு. அங்கெல்லாம் வந்து பூதகணங்கள் இருக்கிற மாதிரி. சூப்பர் 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 சூப்பருங்க. அருமை 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 அருமை. என்னதான் வந்து வெயில் அடிச்சாலும் அப்பா இங்க பேசும்போது எக்கோ எப்படி அடிக்குதுங்களா? ஏன்னா இது ஒரே பாறை, அட்டாச்மெண்ட் கிடையாது. ஏங்க புரியுதா இல்லையா? ஒரு பாறைய இந்த அளவு உள்ள செதுக்கி இந்த மாதிரி சிற்பத்தை அதே பாறை வடிச்சிருக்காங்க பாருங்க. இதுதாங்க பல்லவர்களுடைய குடைவரை கோவில் சிற்ப வேலைப்பாடு சரிங்களா? இது வேற எந்த அரசர்களுமே அவ்வளவு சிறப்பா பண்ணல. பல்லவர்கள் காலத்துல மட்டும்தான், பல்லவர்கள் தான் இந்த குடைவரை கோவில்கள்ல ஒரே பாறையில உள்ள சிற்பத்தை அவ்வளோ பிரம்மாண்டமா செதுக்கிறது. எல்லா பெருமையும் பல்லவர்களே சாதம். அப்பா நல்ல சவுண்டுங்க மக்கள்.
பாருங்கள் சிவபெருமானுங்க. செம்ம 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 செம்ம. இது சிவபெருமான் லிங்கம் இங்கே இருக்குது. அந்த பக்கம் வந்து உருவமாட்டிருக்கு, புதகணங்களோட உருவமாட்டிருக்கு. வாங்க வழிபட்டுருவோம். இப்போ நீ ஆண்டவா நமச்சிவாயா, இறைவா சிவசிவா அருமை. அப்படியே வாங்க வெளியே போகலாம். அதுக்கடுத்து இங்கே வந்தால் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு பிரம்மாவை இருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பக்கம் வந்து விஷ்ணு, சென்ட்ரலில் சிவன், இது வந்து பிரம்மாவை இருப்பார்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இது வந்து ஒரே 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 பாறையில் ஒரு கோவிலே உருவாக்கிட்டாங்க பாருங்கள். சே, இல்லை என்ன சிற்பம், என்ன வேலைப்பாடு. கண்டிப்பாக இது வந்து பிரம்மாவாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, அழகழகான எல்லாமே உடைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள். இந்த கை இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, மூக்கு உடஞ்சிருக்கு. சே, இப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தையெல்லாம் போட்டு உடச்சி பால் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் வருத்தம் அளிக்குது. செம மக்கள் இங்கே வாரம் இங்கெல்லாம் உடச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அந்நியர்கள் படையெடுப்பில் உடைக்கப்பட்டதுங்க மக்கள். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது. அடேங்க அப்பா, இதுவும் பாருங்க ஒரே பாறையில் எப்பா ஒரு அண்டாவையே செதுக்கி வச்சுருக்காங்க. இது என்னங்க அது இப்படி இருக்குது? கிணறு பாருங்க மக்கள், ஒரே பாறையில் ஒரு வட்ட வடிவத்தில் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். சப்பா வேற லெவலு. மக்கள், இந்த இடத்த பற்றின குறிப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது கோபியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டி அருகே. அது வந்து கோபியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டின்னு சொல்லிட்டு இங்கே இதில் போட்டிருக்காங்க. ஒரு வெண்ணெய் கடைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. கருவறை கொண்ட மண்டபம், திருமூர்த்தி கற்குகை கோவில். அதாவது இது வந்து திருமூர்த்திங்கிறாங்க, மும்மூர்த்திகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? கரெக்ட், நம்ம யூகிச்சது கரெக்டு தாங்க. இதில் போட்டு வெண்ணெய் கடைஞ்சிருந்தாங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா யோசிச்சு பாருங்கள், வெண்ணெய் எப்படி கடைஞ்சிருப்பாங்கன்னு. அப்போ எவ்வளோ வெண்ணெய் இருந்திருக்கும், எப்படி அந்த இது இருந்திருக்கும், எப்படி கடைஞ்சிருப்பாங்க. வேறு லெவலுங்க. எப்படித்தான் இப்படியெல்லாம் உருவாக்கினாங்களாங்க போங்க, வேறு மாதிரிங்க. நெக்ஸ்ட்டு கொடிக்கால் மண்டபம்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போனால் இருக்கும் போல். சூப்பருங்க. அப்படியே நடந்து வந்தோம்னு வைங்க, கொடிக்கால் மண்டபம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். சூப்பர். இதை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்திய தொழில்துறைன்னு சொல்லிட்டு கொடிக்கால் மண்டபம்ட்டு வந்து படித்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க ரசிச்சுட்டு வந்துடுவோம். யபா செம்மங்க, செப்பல் போட்டு போகக்கூடாது. செம செம செம. என்ன இங்கே வந்து சரக்கு அடிச்சிருப்பாங்களாட்ருக்கு. முதல்ச்சி அப்படியே ரன் பண்ணிட்டு போகிறாங்க. அதை பற்றி என்ன ஃபுல்லாக பாருங்கள், எதுவுமே இல்லை, நத்திங். சும்மா அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. பட் அந்த ஹோல் கிடையாது, சும்மா ஒரு இது மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே சுவாமி இல்லைங்க. சூப்பர் 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 சூப்பர். இங்கே வெளியே வந்து துவார பாலகிகள் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. நைஸ். இது வந்து சும்மா ஒரு மண்டபம் மாதிரி செதுக்கியிருக்காங்க மக்களே. அவ்வளோதானுங்க. ஆனால் அந்த கல்லெல்லாம் பாருங்கள், அவ்வளோதானுங்கன்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு பாறையில் அப்படியே செதுக்கி இந்த கல் மாதிரி அப்படியே உருவெடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். இந்த பாறையிலே அப்படியே உள்ளே செதுக்கியிருக்காங்க பாருங்கள். செம்மங்க. அப்பா இந்த இடத்துல இது என்ன மரம்னு தெரில, ஆனால் நிழல் வாசம், இந்த பூவினுடைய வாசம் நிழல் அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக இருக்குது போங்க. சே, இவ்வளோ வெயில் இதுக்கு அறிவு வந்தோடனே ஏசி காற்றுல நிற்கிற மாதிரி இருக்குது. மக்கள் தெரிகிறதா? இங்கே பாருங்கள், யானை இருக்குது. அதாவது ஒரே கல்லில், புரியுதுங்களா? அந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது எப்படின்னா ஒரு வனத்துக்குள் இருக்கிற மாதிரி. அங்கே ஒரு குரங்கு தெரியுதுங்களா? குரங்கு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு மயில், மேலே ஒரு யானை தலைமட்டு இருக்கிற மாதிரி, கீழே பாருங்கள் ஒரு பெரிய யானையாக இருக்கிற மாதிரி, வித்து கண்ணோடு இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள். கீழே 2 குட்டிகளோடு இருக்கிற மாதிரி பாருங்கள். இங்கே ஒரு யானை குட்டி, அப்படியே பாருங்கள் இங்கே ஒரு யானை குட்டி. இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. சே செம மக்கள்ஸ். ஃபுல்லான உருவம் கிடையாது, ஆனால் பாதி உருவத்தை அப்படியே ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். செம்மல்ல. எல்லாருமே உளி எடுத்து அங்கங்கே செதுக்கி விட்டுருப்பாங்க போல். அங்கே பாருங்களேன், ஒரே ஒரு பாறையில் படிக்கட்டு மாதிரி என்னென்னமோ எங்கெங்கே பாறை இருக்குது எல்லாத்தையும் செதுக்குறா. ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்களா மகள்ஸ்? செமல்ல. சின்ன ஒரு பாறை, அதுலேயும் பாருங்கள் படி மாதிரி போட்டுவிட்டு இது மேலே ஏறி நிற்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு பயன்பாடுலாம் செஞ்சுருக்க மாட்டேன். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்கள் 2 இது மாதிரி இருக்குது. தெரில, இதெல்லாம் மண்டபம் இது இருந்ததுன்னு தெரில. சூப்பர். இந்த கேட்டு போட்டிருக்கிறதுக்குள்ளே பூரா ஆர்காலஜிஸ்ட்டு கட்டுப்பாடுங்க, தெரியுதுங்களா? அவ்வளோதானுங்க, அது வரைக்கும் போகுதுங்க, தெரியுதுங்களா? அங்கே வரைக்கும் போகுது மக்கள். அடுத்து பாருங்கள், எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். அந்த வெண்ணெய் தட்டி கல்லுக்கே வந்துட்டோம். எகைன் அப்படியே பாதை போகுது, வாங்க நடந்து போகலாம். இங்கே போனால் அந்த லைட் ஹவுஸ்லாம் இருக்காமா தெரில, வாங்க கொஞ்சம் போய் பார்க்கலாம். போய் பார்த்து அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலலாம் போகலாம். இருட்டாகிறதுக்குள்ளே படன்னு மொத்தத்தையும் முடிக்கணும் மக்கள், அதான் ஆசையே.
எங்கே மாங்காய் சாப்பிட்டு முடிச்சோமோ அதே இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறேன். வாங்க பார்த்து ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே பாறை. எனக்கு தெரிஞ்சு ஒரே பாறை தான் நினைக்கிறது. கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிற்பத்தை. அப்படியே சாமி பாறையிலே இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக அது ஒரே ஒரு பாறையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிற மக்கள். அப்படி தானே? அட்டாச்செல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கல்ல, ஒரே ஒரு பாறையாக தான் இருக்கும். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த சிற்ப கலைகள்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் வரைக்கும் பார்க்காததாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் பயங்கரங்க. அருமை 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 அருமை. அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள். எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வந்து அந்த ஒரே சிற்பத்தில் தான் செதுக்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். உள்ள கடவுள் சிலை இருக்குமில்லங்க, அது முதல் கொண்டு ஒரே இதில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நீக்கிறாங்க கரெக்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினைக்கிறீங்களா? மக்கள் விசாரித்து விட்டேன். இங்கே பாருங்க, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து கோவில் பூசாரி இருக்கார்ல, அவர் வந்து நீ கூட்டு போனார். உள்ளிருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாந்து வச்சதானாமாங்க. அது வந்து ஒரே பாறை கிடையாது. ஆனால் இந்த கோவில் இருக்குது பாருங்கள், இந்த கோவில் மொத்தமும் கீழே இருக்கக்கூடிய இந்த மண்டபம், மேலே இருக்கக்கூடிய இந்த கோபுரம் எல்லாமே ஒரே பாறையில் செதுக்குனதாமாங்க. செம்மங்க. சரி வாங்க விநாயகர் பெருமானை வணங்கிக்குவோம். மக்கள் இதை பற்றின வரலாறையும் படிச்சிட்டேங்க. இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது வந்து ஒரே ஒரு கல்லால் ஆனது. சரிங்களா? இந்த கோவில் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவில்னு சொல்கிறத விட ரதம்னு சொல்கிறாங்க, தேருன்னு சொல்கிறாங்க. இந்த ரதம் வந்து சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுங்களாமா, சிவனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து உள்ளே வந்து விநாயகர் பெருமான் இருக்காருங்களாமா. விநாயகர் பெருமான் வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. 672 டு கிபி 672 700 பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து 2 சிம்ம வாகனம் கொண்ட தூண் இருக்குது. ஆனால் முழுவதும் வந்துட்டு முற்று பெறலைங்களாம். அதனுடைய வேலைப்பாடுகள் அது எங்கே முற்று பெறல அப்படின்னா ஹயந்த ஹாமயந்த பட்டமானது முதலாம் பரமேஸ்வரன் குறிப்பிடுது. 2 அடுக்கு செலவனமாக கொண்ட கோயில் செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இக்கோயில் அதிட்டமானது. இந்த கோயிலுடைய அதிட்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அதிட்டம் வந்து முழுமையாக முற்று பெறலைங்களாமாங்க. ஆனால் இதுவே பயங்கரமாக இருக்குதுங்க. சிவனுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து உள்ளே வந்து விநாயகர் பெருமான் இருக்கார். அப்படி சுற்றி பார்க்கலாம். சைடெலாம் பாருங்கள், முழுமையாக முற்று பெறலைங்கிறாங்க. இது இப்படி இருக்குதுண்ணா. ஆமாங்க, சைடில் பாருங்கள் சிவலிங்கம் தெரியுது பாருங்கள். சிவலிங்கம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சிவலிங்கமே தாங்க. செம்ம. எவ்வளோ மேலே ஒரு உருவத்தை பாருங்கள், ஒரு பூதகணத்துறை உருவம் மாதிரி. அப்படியே எங்கள் அப்பா சூப்பர் 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 சூப்பருங்க. ரியலி அமேசிங் மக்கள்ஸ். இது வரைக்கும் இது வந்து பேக் சைடு தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரே பாறை தான் அப்படிங்கிறது. அங்கே பாருங்கள் சைடு பார்த்தீங்களா? அந்த பாறையில் அந்த இடத்துல வந்து எட்ஜஸ் இல்லை, அதனால் வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். தெரியுதா மக்கள்ஸ்? ஒரே பாறை. செம்மங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கே. வாவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள்ஸ், இந்த இதெல்லாம் நடந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்து அப்படின்னா இதுக்குள்ளே கூட போய் வர வழி இருக்குது பாருங்கள். இது இந்த வழி ஸ்ட்ரைட்டாக போகுது. ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே கூட அப்படியே சுற்றிட்டு வர மாதிரி அப்படியே ஜாலியாக உள்ளே போயிட்டு வரது, பாறைக்கு இடையில போயிட்டு வரது போல். சரி ரைட்டு வாங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து முன்னோக்கி செல்வோம். செம்மையாக இருக்குதுங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு அழகான குகை கோயில். எப்போ 1 2 தான் இருக்குதுன்னு நினச்சா எங்கே பார்த்தாலும் சுற்றி எங்கே வந்தாலும் இதே மாதிரி ஒரே கல்லில் அங்கங்கே செதுக்கியிருக்காங்க. இது இது யாருடைய பீரியட்னா பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் இருக்கார்ல, அவருடைய பாணியில் செதுக்கியிருக்காங்க. பட் இயர்லாம் மென்ஷன் பண்ணல. இதுவுமே வந்து முற்று பெறாமல் தான் இருக்குதுங்களாம்மா. முழுமையாக செதுக்க முடிக்கலையாம்மா. முழுமையாக செதுக்கி முடிக்கப்படாததே இப்போ இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் மக்கள். ஒரே பாறையில் உள்ள எவ்வளோ தூரம் செதுக்கி இது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல இது இப்போதைக்கு பிரம்மாண்டம். ஏன்னா வெளியே தூணு உள்ள அவ்வளோ சிற்பங்கள், அதுக்குள்ளே வந்து கருவறை பயங்கரமாக இருக்குது. பேக்க மேலே காமிக்கிறேன் சரிங்களா? இங்கே பாருங்களேன், 2 சிம்ம வாகனம் கொண்ட தூணு. ஒரே பாறைனே யோசிச்சு பாருங்க மக்கள். இதில் எதுவுமே வெளியிருந்து கொண்டு வந்த கல் இல்லைங்க. ஒரு பாறை அப்படியே கொடைஞ்சி மட்டுமே இந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க. கீழே பாருங்கள் இதாகுது, இறங்கி போகுது படிக்கட்டு. இது முதல் கொண்டு இப்போ நம்ம பார்த்துருக்க இதுலேருந்து டோட்டலாக வந்து ஒரே பாறை. அப்படியேங்கப்பா செம்மல்ல. சிங்கப்பூர் இருக்கும்போல சிங்கம், அந்த சிங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தா அப்படியே இங்கே பாருங்கள், சுவாமி வணங்குற மாதிரி. அட இவர் வராகி ஹயக்ரீவர் இருக்கார்லங்க, லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருப்பாங்கல்ல அவங்க. கீழே எல்லாம் பாருங்கள். செம மக்கள். மேலே பாருங்கள் பூ போட்ட மாதிரி டிசைன்ஸு தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மேலே டிசைன்ஸ் மட்டுமே. அவர் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக அது வரைக்கும் போகுது. இடையில அங்கங்கே இது பண்ணியிருக்காங்க, போயிட்டு சிற்பம் அப்படியே இது பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. இது வந்து துவாரபாலகர்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பெண் சாமி இருக்கிற மாதிரி. பயங்கரம்ப்பா தெரியுதா?
ராணி இருப்பாங்களா மக்கள் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், பக்கத்தில் இங்கிட்டு ஒரு யானை, அங்கிட்டு ஒரு யானை, சுற்றி வந்து ராணிக்கு வந்து பணிவிடை செய்வாங்கல்ல அந்த பெண்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பானை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கெல்லாம் பாருங்களேன், இங்கே இங்கே ஒரு ஆண் இருக்கிற மாதிரி இருக்குது. பக்காங்க அப்படியே இங்கே வந்தோம் வைங்க, ஒக்க மக்கா இது என்னங்க அது, அரசனா இல்லை சுவாமியாங்க இது, சிவனுடைய இது மாதிரி எத்தனை கை இருக்கிற மாதிரி. கையில் பாருங்கள் செங்கோல் இருக்க மாதிரி, அதனால் அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குதுங்க தெரியுதா, இதுலேருந்தெல்லாம் பாருங்கள் உடைச்சிருக்காங்க. சே இன்னும் உடச்சி விட்டாங்க மக்கள். கிடப்பு சூப்பரா. மேலே பாருங்கள் நாயினுடைய உருவமாவது குரங்கான்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப பழங்காலம் தொட்டு இருக்குதுங்க. எப்பா இங்கே ஒரு மனுஷன் குமிஞ்சிட்டு இருக்க மாதிரி, இங்கே ஒருத்தர் இருக்கிற மாதிரி, போர் வந்து தாக்கிக்கிற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. இங்கே பாரு, இங்கே ஏதோ குத்தி நிற்கிற மாதிரி இருக்குது தெரியுதா. சூப்பர் மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொற்றவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொற்றவையா இல்லை துர்க்கையான்னு தெரில. இங்கே பாருங்க தன்னைத்தானே சரி நவகண்டம், அது தன்னுடைய மாதிரி. ஆமாங்க, இந்த நவகண்டம் சொல்லும்போது, அதாவது நவகண்டமில் தலையை தலைபலி கொடுப்போம்ல அந்த இது போல் தன்னுடைய குடுமையை தான் கையால். ஓ ரைட் 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 இது என்ன தெரியுமா அது மக்கள், அந்த காலத்தில் கொற்றவைக்கு வந்து எருமக்கடா பலி கொடுப்பாங்க. அதை விடவே வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குடியை சார்ந்த ஒரு ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய தலையை தானே அறுத்துக்குவார் சரிங்களா. இங்கே பாருங்க வாள் இங்கே இருக்கா, அப்படியே இங்கே பாருங்கள் இது வரைக்கும் கையில் வந்து ஒரு கத்தி வச்சுட்டு தன்னுடைய கையால் தான் குடுமையை பிடிச்சிக்கிட்டு கொற்றவைக்கு பலி கொடுக்கறது. புரியுதுங்களா மக்கள்? சத்தியமாக அதெல்லாம் நான்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து கொற்றவை தாய் சரிங்களா. கொற்றவை தாய்க்கு போரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தன் தலையவே பலி கொடுக்குற வீரர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எருமக்கடா கொடுக்குறதெல்லாம் அதை விட தான் உயிரையே கொடுத்து தன்னுடைய குடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்த வரலாறு தாங்க இந்த வரலாறு தெரியுதா. தன்னுடைய கையில் தன்னுடைய குடுமையை பிடிச்சிருக்காரு. இந்த 1001 படத்தோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சரிங்களா. தான் உயிரையே கொடுத்து தான் போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போகிறது தான் இந்த நடுகள் நம்மளுக்கு உணர்த்துதுங்க சரியா. சிற்பம் நம்மளுக்கு உணர்த்துது. சத்தியமாக அல்டிமேட்டுங்க. ஏங்க அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, அடங்கப்பா வாட் இஸ் திஸ் மக்கள்ஸ். இது வாங்க ஃப்ரண்ட் வழியாக போய் வரலாம் வாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சே செம்மங்க மக்களே, தரமான விருந்து தான் போங்க இன்னைக்கு உங்களுக்கு. இன்னைக்கு வரலாறுலாம் படிச்சுட்டு இருந்தால் பொண்ணு வைங்க, நம்ம சத்தியமாக அதை சுற்றி பார்க்க முடியாது. அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்து போயிட்டே இருக்கலாம் வாங்க. இன்னொரு நாள் வந்து கூட நம்ம தெளிவாக காலையில் வந்தால் சாயந்தரம் வரைக்கும் போய்ட்டு எடுத்தால் எடுத்து முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவுமே வந்து முழுசாக முற்றுப்பெறலின்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கள் அப்பா ஒரு பிரம்மாண்டமான பாகுபலி கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. இதுவும் வந்து கண்டிப்பாக முற்றுப்பெறாமல் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் சிற்பமெல்லாம் அப்படியே அழகாக செதுக்கி இந்த 2 வாயில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் செதுக்கியிருக்காங்கண்ணே. சூப்பருங்க. ரைட்டு பயங்கர பிரம்மாண்டமாக ஒரு 4 கல் சேம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ஹைட்டில் செதுக்கியிருக்காங்க. ஓகே மக்கள்ஸ் வந்துட்டேன். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இது வந்து உள்ளே போகிறோம் சரிங்களா. அந்த கோவில் பார்த்தோமா, இந்த கோவில் பார்த்து முடிச்சிருக்க. அப்படியே இதில் போனோம்னா இங்கே லைட் ஹவுஸ் வருவேன். லைட் ஹவுஸை பார்த்துட்டு வாங்க அப்படியே பயணம் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இது வந்து நம்ம நடந்து வந்ததா. இங்கே பாருங்க, இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு மேலே ஏறி போகலாம் போல். இங்கே ஒரு வழி போகுது. எதையுமே பார்க்குறது, எதையுமே விடுறது. எப்பா மேலே போய் பார்க்கலாம் வாங்க, கீழே போய்ட்டு வரலாம் வாங்க. அதுக்கடுத்து இங்கேயே எல்லாம் கற்கள் தான் இருக்குது. எல்லாமே அதே மாதிரி தான் மக்கள்ஸ், எல்லாமே ஒரே பாறை தாங்க. நீங்கள் மேலே போகிறோம்ல அந்த பாறை மிகப்பெரிய பாறையாக இருக்குது இல்லைங்க. அந்த பாறையை அப்படியே பாருங்கள் கோயிலாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா. சைடில் அங்கங்கே பாருங்கள் படிக்கட்டோட அந்த தூணுடைய வசதியெல்லாம் பாருங்கள். ஐயோ என்னங்க இவங்க பல்லவர்கள் இந்த அளவுக்கு விட்டு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. எப்பா இங்கே பாருங்களேன், இங்கே இதெல்லாம் வந்து என்ன முற்றுப்பெறல் இருக்குது, இதெல்லாம் செய்கிறதுக்காக இது பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. பட் தெரில என்னன்னே எதுனே தெரில மக்கள். சில உடச்சதுனால இப்படி இருக்காருன்னு தெரில, ஒன்றும் புரிய வரல தெரியுதா. இங்கே அவருக்கு முன்னாடி பாருங்கள் சிங்கமுக அந்த தூண் இருக்குமேல, சிம்ம வாகன தூள். வா அப்படியே சைடு போஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உள்ளே பாருங்கள்
அப்படியே டிராயிங்ஸ்லாம் செதுக்கியிருக்காங்க. இது என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றுமே தெரில, முழுசாக முற்று போயிடலையா என்னன்னு ஒன்றுமே புரியலிங்க. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக பண்ணுதா எப்பா பாருங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு கடவுளுடைய உருவம் இருக்குது, பட் சரியாக தெரில. இது நல்லா இருக்குதுங்க. நைஸ் 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 நைஸ். ஏறி போனோம்னா மேலே அந்த குகைக்கு மேலேயே போகலாம். அந்த இடம் அங்கே போகலாம். அடே சாமி, அடே எங்கள் அப்பா, வாவ் மக்கள்ஸ், கடல் தெரியுது பாருங்க, எப்படி தெரியுது பாருங்க கடல். இன்னும் நல்லா போய் காட்டுறோம், என்ன மேலே போய் காட்டுறாங்க. வாவ், இதை ரசிக்கிறதுக்காக அங்கே வரலாங்க மக்கள்ஸ். அந்த மிகப்பெரிய தூண்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் அங்கே இருக்குதா? அங்கேருந்து கூட கடல் அவ்வளோக்கு தெரில. இங்கிருந்து தெரியுதுங்களா? அங்கேருந்து அப்படியே பாருங்க மக்கள்ஸ். ஷோ, பேரழகு 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 பேரழகு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்படியே ஒரு கல்லுனால் கட்டி இருக்கிறது மாதிரி இருக்குது. மேலே ஒரு மரம் இருக்குது. இது எப்படி பாறையிலேயே இந்த மரம் இப்படி வளரும்? பட் அது தெரில. சூப்பர் 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 சூப்பர். எப்பா இங்கே பாருங்கள் சைடு எப்படி இருக்குதுன்னு. இந்த மரம் பாருங்களேன், எப்படிங்க இதுக்குள்ளே இருக்கும்? வாங்க போய் பார்த்துருவோமா? இது ஒரு பாறை, பாறையில் எப்படி மரம் அப்படி வளர்ந்துருக்கும். லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க. சே, செம்ம செம்ம. லைட் ஹவுஸ் மேலே ஏறலாம் போல. ஏமா ஆமாங்க, டைமிங்குள்ளே ஏறிட்டே ஏறிடலான்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு போகலாம். ஓகே, இது ஒரு இடிஞ்ச இது தானுங்க. சூப்பர் 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 சூப்பரு. இதை பாருங்க, அங்கெல்லாம் தெரியுதா? கடற்கரை கடற்கரை கடற்கரை. எங்கள் லைட் ஹவுஸ். அங்கே ஒரு கோயில். ஏ செம்ம சக்க, சரிதா? வாங்க வாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், டக்குன்னு பார்க்கணும். வேறு வழி இல்லைங்க, டக்குன்னு போய் பார்க்கணுங்க. இன்னைக்கு என்ன பொழப்பு இப்படியே இருக்குது. இறைவா சிவசிவா நமச்சிவாயா. இதான் போன 10 ஒரு கீழே ஒன்றா மண்டை கண்டா ரெண்டா போயிருமே. இதாக பாருங்க மக்கள், வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டோம். லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க போல வாங்க போல வாங்க போல. ஓகே, ஓடு 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 ஓடு. பரவாயில்லைங்க, குறுக்கோயில் வந்தங்காட்டி பரவாயில்ல. கீழே இறங்கி மடி வந்துருந்தா ரொம்ப லேட்டாக இருக்கும். அம்மாடி, ஒரு வழியாக அந்த காட்டை கடந்து வந்துட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே பாருங்க லைட் ஹவுஸு. வாவ், மேலே நிற்கிறாங்களா? போய் பார்த்தலாம். அங்கே இருந்தால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நார்த் சவுத் போல் இருக்கு. வாவ், சூப்பர் 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 சூப்பர். வாங்க போகலாம். சூப்பருங்க, எதிர்பார்த்து வந்ததே இந்த லைட் ஹவுஸ் ஏறதுக்கு தான். செக்கிங் பண்ணுறது சரிதா? அப்படியே நடந்து மேலே போகலாம். டிக்கெட்டு 10 ரூபாங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபா. சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோதான். அங்கே இருக்குதுங்க. சைடாக இருந்தால் 5 ரூபாங்க, மாறினதாக இருந்தால் 25 ரூபா. இங்கே பாருங்க, எல்லாம் ஏறி வராங்க. வாங்க போவோம். அப்படியே எங்கள் அப்பா என்னங்க போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக மேலே ஏறும்போது பயம் தெரியாது, கீழே இறங்கும் போது தான் பயம் தெரியும். கீழே பார்த்தா என்ன ஹைட் தெரியுதா? ஐயோ மக்கள், பார்த்து ஏறணுங்க. ஐயோ, எவ்வளோ தூரம் ஏறி வந்தோமா? அகைன் வந்து பாருங்க, மேலே போகிறோம். போகலாமா? வா, மேலே ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு அண்ணா இருக்காரு. இந்த திசை காட்டியிருக்கோம் பாருங்க, லைட் ஹவுஸில் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம். டிக்கெட்டா? அம்மா ஐயோ, இதை தட்டுதுங்க, தலை தட்டுது. டிக்கெட் கொடுக்குறதாம்மா? வா, ஐயோ என்ன கீழே இருந்து பார்க்கும்போது என்னமோ ஹைட்டு கம்மியாக இருந்தது. என்னங்க இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? ஐயோ மக்கள், இங்கே பாருங்க, பொடுசெல்லாம் மேலே ஏறி வந்துருச்சு. நடுங்க போகுது பாருங்க. உள்ளே வந்துட்டுமா? அதை பாருங்க, அண்ணா தான் வந்து டிக்கெட் வாங்குறாரு. பஸ் அப்படியே போகலாமா? பஸ்ஸு கொஞ்சம் வலிவிடுங்க. பஸ்ஸு தள்ளிக்கோங்க. வாவ் 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 மக்கள், அப்படியே வந்து அந்த இதுக்கு வந்தோம்ல, அதுக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க பாருங்க. நம்ம கூட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, மேலே ஏறி பசங்க நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்க. பஸ்ஸு அதை விட இங்கே வந்து எடுத்திங்கன்னா பட்டகாசமாக இருக்கும் பஸ்ஸு. வாவ், சே
மக்கள்ஸ் இங்கே பாருங்களேன் என்ன ஹைட்டுன்னு. ஜூம் பண்ணவா? சே பயங்கரங்க, வேற லெவலுங்க. ஆனால் அதே சமயம் அப்படியே நடிங்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. தெரியுதா? கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு கோவில் இருக்குங்க கடலை ஒட்டி, அதுவும் பாருங்க தெரியுதா? சே செம்ம 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 செம்ம. அங்கேயும் ஆட்கள் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அங்கிட்டு போகலாம். சரியா? இதை முடிச்சோன்னே அங்கிட்டு தான் போகிறோம். சூப்பர் 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 சூப்பருங்க. சொல்ல வார்த்தை இல்லைங்க மக்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கா? என்ஜாய் பண்ணுங்க. எஸ்டர்டே ரிசல்ட்ஸ் हो गया ஆல் பாஸ். என்ன ஆந்திராவா? ஆந்திரா ஆந்திரா. சொன்ன பார்த்தீங்களா கரெக்டா? ஆல் பாஸ். என்ன பயம் ரெண்டு. சேகரா. சூப்பர் 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 மக்கள். பாருங்க என்னுடைய சர்ட் எப்படி ஆடுது பாருங்க மக்கள். மாலையெல்லாம் ஆடுதுங்க காத்துல. இங்க பாருங்களேன் பயங்கரமா காத்து அடிக்கிறீங்க. அவ்வளோ சில்னஸ். சரிதான் மக்கள். பனைமரம் பாருங்க எவ்வளோ கீழே இருக்குது. பனைமரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தெரியுமா? தெரியுதா? பனைமரத்துக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஹைட்டு. அதுக்கடுத்து பாருங்க மக்கள்ஸ், இதுதான் வந்து கப்பலுக்கெல்லாம் வந்து திசை காட்டியே இருக்குமில்லங்க, அது லைட் ஹவுஸில். தெரியுதா? செம்மங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை வச்சு தான் கப்பல் வந்து தன்னுடைய திசையை அறிஞ்சு வரும். நைஸ் மக்கள்ஸ். எம்மாம்பரி கருவி பாருங்களேன். சூப்பர் 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 சூப்பர். வாங்க கீழே போகலாமா? எப்போ வந்தது வந்துட்டோம். இங்கே இறங்குறது தான் இருக்குது மேட்ரு. சத்தியமாக சொல்கிறேன், சென்னையில் எடுக்கக்கூடிய நம்மளது லாஸ்ட் வீடியோ இந்த மாம்பழம் வீடியோ தான். சென்னை விட்டு கிளம்ப போகிறேன் நாளைக்கு. ஆனால் ஃபைனலாக சரியான சம்பவங்க. அங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போகணும். அதுதான் ஆசையே. காட்டா மேலே காமிச்சாலும் அதே கோவில் தான். இங்கேருந்து நமக்கு நல்லா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்களேன். மக்கள்ஸ் கீழே இருந்து பார்த்தா என்னமோ ஹைட்டு கம்மியாக தாங்க இருக்குது. மேலே போய் பார்த்தா தாங்க ஹைட்டு ஃபுல்லாக இருக்குதுங்க. எப்பா சரி வாங்க மக்கள்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா, அங்கே மேலே அதை பார்த்தோம்ல அந்த கோவிலுக்கு போயிட்டு கீழே போயிட்டு மேலே போகலாம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், இங்கே கடையில் வந்து மோர் வந்து இந்த பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா 50 ரூபாயாம்மா 1 லிட்ரு. இதை கப்பில் வாங்கினா 10 ரூபாயாம்மா. ஒரு கப்புன்னு கொடுக்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே 50 ரூபானாங்களா? எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது ஒரு கப் மோர் 50 ரூபாயான்னு. அப்போ தான் சொன்னாங்க, இல்லை தம்பி 1 லிட்ரு வந்து 50 ரூபா அப்படின்னாங்க. ஓகேக்கா நன்றி. 10 ரூபா மக்கள்ஸ். வாங்க குடிச்சு தெம்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சேர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறக்கு அண்ணா இருக்காரு. லைட் ஹவுஸ்லேண்ணா மேலே கை வச்சிருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இதோ பாருங்க 2 பேர் நின்னோம் அப்படின்னா லைட் ஹவுஸ் மேலே கை வைக்கிற மாதிரி அந்த ஆங்கிள் வச்சு எடுத்துறதுனா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த இடத்துல நிற்க வச்சிருப்பீங்க? மேலே மேலே மேலேயா? ஓகே 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 சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா ஃபோட்டோக்கு? 100 ரூபா. ஓகே 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 சூப்பர். எவ்வளோ பெரிய வீடியோ நிறைய யூடியூப்ல இருக்கு. மறுபடியும் இல்லைண்ணா மறுபடியும் என்ன பீர் குடிக்கிற சரக்கு அடிக்கிற டைம்ல மோர் குடிச்சு கூலிங் பாரு. அப்பா அக்கா இன்னும் கொஞ்சம் 1 சம்பளம் இருக்கா? காசு வருமா உங்களுக்கு? அக்கா வேலைக்கு போனால் என்ன வருமோ அதே தான்க்கா. வீடியோ போடுறோம்ல, வியூஸ் பார்க்குறாங்கல்ல, அதை பொறுத்து காசு வரும். சில்வர் அவார்டு வாங்கிக்கிறீங்களா? அவார்டு வாங்கிக்கிறீங்க? சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிக்கிறேன். யூடியூப்லேருந்து வாங்கிட்டேன். சரி ஓகே மக்கள்ஸ், குடிச்சிட்டு பிறகு மீட் பண்ணுறேன் மக்கள்ஸ். அடுத்து 3வது கப் போய்கிட்டு இருக்குது. முடியல, சரியான தாகா. ஏன்னா இது குடிச்சோம்னா தான் அடுத்து நீங்கள் இருந்தால் அந்த கடற்கரை அது போகலாமலக்கா? எவ்வளோ என்ன ஆனால அந்த கடற்கரை ஒட்டி இருக்குது அந்த கோயிலுக்கு போக முடியும். சொன்னால குடிச்சிட்டு தெம்பா போகலாம். கூகுள் பிக்சல்க்கா, ஆப்பிள் மாதிரி தான், கூகுள் கம்பெனி. மிகப்பெரிய தொழிலதிபர் அக்காவா? இது புதுசு 1 ரூபாய்க்கா, செகண்ட் ஹேண்ட்ஸ் 70 ரூபாய்க்கு வாங்கக்கா. ஓகே மக்கள்ஸ், அப்படியே அக்காட்ட மோர் குடிச்சிட்டு அப்படியே வந்தோம்னு வைங்க. இங்கே பாருங்க, அந்த மேலே பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்கா, அங்கிட்டு இருக்கா. அப்படியே கீழே பாருங்கள் மக்கள்ஸ், இது ஒரு மிகப்பெரிய பாறைங்க. அதான் மேலேருந்தே காமிச்சிருப்பேனே.
எல்லா கோயில் மாதிரியே தாங்க இதுவுமே. ஆனால் இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சைடுலாம் போகுது, அதாவது ரவுண்டு பாற மாதிரி இருக்குது. ஆனால் இது உள்ள பயங்கரமான சிற்பங்கள் இருக்குதுங்க மக்கள். மற்றது மாதிரிலாம் இல்லை, அது இதெல்லாம் முற்றுப்பெற்றுச்சு போல். வாங்க அப்படியே போகலாமா? இந்த படி வந்து இப்போ தற்காலிகமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த கல் தூணு சரியா, 1 2 3 4, இதோட வந்து 4 கல் தூணு அப்படியே இங்கே பாருங்க தெரிகிறதா? வா 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 வா, ஒரு எருமை தலை கொண்டாங்க பாருங்க, எருமை தலை கொண்ட யமதர்மன் மாதிரிங்க. அது வந்து கையில் வந்து அந்த இது இருக்குமல்ல, கடா இருக்குமல்ல, அதை வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி நிற்கிற மாதிரி. கீழே வந்து பாருங்க அப்படியே தலை யாரோ முதிச்சுட்டு இருக்கிற மாதிரி. அது எப்பா என்னங்க இது, இவர் பாருங்க திரும்பி நின்றுட்டு இருக்காருங்க, முதுகில் தலையில தொங்கிட்டு இருக்கிறாருங்க, என்னை குத்தி தூக்கிட்டார் அவர். இந்த இடத்துல வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், இது பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பெண்ணுங்க, ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை வந்து குத்தி தூக்கி நிற்கிற மாதிரி. போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்தி சாகடித்து மேலே தலையாக தூக்கி வச்சிருக்கிற மாதிரி. இந்த யாழி மேலே இருக்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் தானுங்க, இது வந்து ஆண் கிடையாது. பெண் பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ வீரமாக போரிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக இருக்குது. இது வந்து அந்த இடத்துல நான் சரியாக பார்க்காம ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு, அதனால் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஒரு பெண் வந்து யாழி மேலே நின்று, அது சாமியாக என்னன்னு தெரில, போர் புரிகிற மாதிரி பயங்கரமாக இருக்குதுங்க. அப்புறம் அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, அடா 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 அடா, அழகு 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 அழகு. இந்த சிங்கத்தை பாருங்களேன், சே ஸோ ஸ்வீட்டுங்க, செம்ம செம்ம செம்ம. இதெல்லாம் ஒரே பாறையில் பண்ணியிருக்காங்கன்னா எப்படிங்க சார்த்தியம்? அப்படியே உள்ளே பாருங்கள், எருமக்கடா மேலே உட்காந்து, சாரி காளமாட்டு மேலே சிவபெருமானாது. நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. சிவபெருமானுக்கு உருவத்தோடு பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறதுங்க. இது பலிபீடமாக இருக்குமா? அப்படியே பாருங்கள். ஓ, இதுக்குள்ளே லிங்கம் இருந்துருக்குதுங்க, தெரியுதா? லிங்கம் இருந்திருக்கு, ஆவுட மட்டும் இப்போ இருக்கும் போல். அப்படியே பாருங்களேன், சிவபெருமான் மாடு, நந்தி கீழே இருக்கிற வந்து மாடு, சரியா தெரியுதா? இது மாடுங்க. ஐயா வந்து மேலே உட்காந்துருக்க மாதிரி. வா 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 வா, சூப்பருங்க, ஸோ ஸ்வீட். அருமை 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 போங்க, சொல்ல வார்த்தையே இல்லை மக்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்தோம்னு வைங்க, எங்கிட்ட வந்து அப்படின்னா இங்கே பாருங்கள் பெருமாள் இருக்கார்ல, அவர் படுத்திருக்காரு பாருங்கள். சே இப்படிங்க, இப்படி கீழெல்லாம் இருக்க மாதிரி. ஐயன் பாருங்கள், அந்த பார்க்கடல் இருக்குமில்ல, பாம்பு இருக்குமில்ல, பாம்பு மேலே கால் நீட்டி படுத்திருக்க மாதிரி. இங்கே வந்து ஒருத்தர் யாரோ நிற்கிற மாதிரி, வால் கொண்டு நிற்கிற மாதிரி, வால் எடுத்து நிற்கிற மாதிரி தெரியுதுங்களா? வால் உருவுற மாதிரி இருக்குது. ஐயன் பாருங்கள், அப்படியே பெருமாள் பாருங்கள், அப்படியே ஜாலியாக படுத்திருக்காரு. இந்த பாருங்க கை இங்கே இருக்குது, பாம்பு மேலே படுத்திருக்காரா? ஆதிசேஷன் பாருங்கள், அப்படியே படம் எடுத்து நிற்கிற மாதிரி, பெருமாளை காக்கிற மாதிரி இருக்குது, தெரியுதா? நைஸா. அடுத்து அங்கே பாருங்கள், சே செம்மங்க, அழகாக இருக்குதுங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நைஸ். அப்புறம் இதுக்குள்ளே எதுவுமே இல்லைங்க, இதுக்குள்ளே பிரம்மாவுக்கு இது இருந்துருப்பாருன்னு தெரில, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ரைட், ஓகே. அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே பாருங்க, இங்கிட்ட இருந்து அப்படியே படி ஏறுது. இதை பாருங்க, இந்திய தொல்லியல் துறை ஈஸ்வரன் கோவில் மேலே வந்து ஈஸ்வரன் கோவில் இருக்கும் போல். பல்லவரசன் ராஜசிம்மன் காலத்து 1700 to 1728 கட்டியிருக்காங்க மக்களே, மேலே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில். சரிங்களா? எப்பா வாங்க போகலாம். அங்கே இருக்குது பாருங்கள், அங்கிட்டு போகணும் நம்ம. கடல் அங்கே இருக்குது, நம்ம எப்படி ஏறி போயிட்டுருக்கோம் பாருங்கள். எப்பா வந்துட்டாங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு, பேக்கை மேலே காமிக்கிறேன். மக்கள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே வந்துட்டோம். எப்பா வாங்க அப்படியே காட்டுறேன். உள்ளே வந்து ஆக்சுவலாக மேலே படி போகுது, அதனால் வந்து கேட்டு போட்டாங்க மக்கள்ஸ். பரவாயில்ல, அந்த காலத்து இதாக இருந்தால் இந்த காலத்தில் கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், செம்ம நம்ம ஆளுங்க. அப்படியே வாங்க சுற்றி காமிக்கிட்டா தெரியுதுங்களா? ஓகே. ஆனால் ஒரே பாறையை செதுக்கியிருப்பாங்க வேணாட்டிருக்கு, இது வந்து ஒரே பாறையில் செதுக்கியிருப்பாங்களாட்டிருக்கு. வாவ், என்ன ஒரு அழகான இது. ஒரே பாறையில் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். கோபுரம் தாங்க இல்லை, இது கோபுரம் இல்லை, மற்றபடி கோவிலுடைய அந்த பிரகாரத்தை வந்து அப்படியே அழகாக, பிரகாரம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே, அழகாக பண்ணியிருக்காங்க போங்க. அடாடாடாடாடாடாடாடா, சூப்பருங்க, செம்மங்க. அப்பா சிவனும் பார்வதி இருக்க மாதிரி இருக்குது, வருவோம் ஆண்டவா. அதான் தெரியுதா, சிவன் பார்வதி இருக்க மாதிரி, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டா. எஸ்.
சரி ஐ செம்மல்ல சூப்பர் மக்கள்ஸ். ஏங்க மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், அங்கே பாறையில் அதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது முற்றுப்பேரில் போல் அப்படியே விட்டுட்டாங்க. கீழே இங்கே பாருங்களேன், எப்படி இந்த மேங்காவை ஸ்லைஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மாம்பழத்தை அப்படி பண்ணுவோம் போல் அந்த மாதிரி இருக்குது. சூப்பருங்க, அழகு அழகு அழகு. இந்த லைட் ஹவுஸு வேறு லெவல் அழகு. உண்மையாலுமே அங்கே நின்று பார்க்கும்போது சத்தியமாக சரியான பயமாக இருந்துச்சு. அடுத்து பாருங்க, ஆட்டோ ஏரியாச்சு. காரணம் வந்து இங்கே வந்து 5 ரதமாண்ணா, 5 ரதங்கள். ஓ 5 ரதம்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ 6 மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா. ஒரே கல்லில் செஞ்சு 5 கோவிலண்ணா, 5 ரதங்கள். ஓ சரி 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 சரி. முன்னோக்கி போகிறது விடுதலை சிறுத்தை ஆட்டோ. ஓ சரி சரி சரி, சந்தோஷண்ணா. மக்கள்ஸ் வந்தாச்சு. ஐயோ இதை தாங்க முதல்ல பார்த்துருக்கணும். வாங்க வாங்க டக்குன்னு போகலாம் அண்ணா. எவ்வளோண்ணா மக்கள்ஸ்? எப்பா அந்த ஆட்டோக்காரர் ஏங்க ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராதுங்க. நான் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னாரா 20 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கலாம். எத்தனை பேர்னாரா நான் ஒருத்தன் தான் அப்படின்னு எவ்வளோ கொடுப்பீங்கன்னா 100 ரூபா பண்ணார் ஸ்டார்டிங்கில். ஆனால் ஏன்னா அப்படின்னேன் தம்பி விளையாட்டு தம்பி சொன்ன மீன் எவ்வளோ கொடுப்பேன்னா நான் அர்ஜென்ட் அந்த எனக்கு அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் 50 ரூபா தரணும் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு பார்த்து பர்சல் சில்லற 30 ரூபா தான் இருந்தது. 30 ரூபா கொடுத்துட்டு இல்லை உடனே மாட்டான், அந்த 20 ரூபா கொடுத்ததா ஒன்று பண்ணார். நான் நம்புனா எனக்கு அர்ஜென்ட் அரை மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நான் டக்குன்னு போயிட்டு தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இது பண்ணிட்டு நான் வந்துட்டு மக்கள்ஸ். டிக்கெட் வந்து அங்கே எடுத்தோம்ல, அங்கே 40 ரூபாய்க்கு எடுத்தோம்ல, அதே டிக்கெட் இருந்தாலே போதும், இங்கே அனுமதிப்பாங்க. அந்த டிக்கெட் வரைக்கும் வச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்து அங்கே அந்த ஒற்றைக்கல் வெண்ணெய் கல் கிருஷ்ணகிரி வெண்ணெய் இதுன்னு சொல்கிறோம்ல, அங்கே நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா டிக்கெட்டை தயவு செஞ்சு தொலைக்காதீங்க. அந்த டிக்கெட் இருந்தால் உள்ள விட்டுருவாங்க, நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்லை சரிங்களா. ஒரு பக்கம் எடுத்தாலே போதும். இப்போ நம்ம வந்து 5 ரதங்கள் 5 கோவில் இருக்குதாமா, பயங்கரமாக இருக்குது மக்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அதை பார்த்தோம், லைட் ஹவுஸ் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுவுமே 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க. அரை மணி நேரம் இருக்குது, டக்குன்னு வீடியோ எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. நான் வந்துட்டு படப்படன்னு பேசியிருக்கிறேன். சொல்லுவாங்க பார்க்கலாம் வாங்க. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்பாட்டு ஒரே கல்லில் வந்து 5 ரதங்கள் செதுக்கியிருக்கிறாங்க, 5 கோவில் செதுக்கியிருக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதே பங்கங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக் கேமரா காட்டுறாங்களே இதோ பாருங்க மக்கள். உள்ளே வந்து கேட்டை கடந்து உள்ளே வந்தாச்சு. நம்ம டிக்கெட் எடுத்த வீடியோ இருந்துச்சு, அதை காமிச்சிட்டு உள்ளே வந்தாச்சு. அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் வந்து சன்செட் ஆகிட்டு இருக்கா, சூப்பரு. எப்பா ஏங்க என்னங்க இது, வாவ் 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 மக்கள்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கோவில், முற்று பெற்ற கோவிலுங்க. உள்ளே வந்து என்னங்க இது, துர்க்கையா இல்லை கொற்றவையான்னு தெரில, சுவாமி இருக்குது. செப்பல்லாம் எப்போ கழட்டி விட்டேன். வா 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 மக்கள்ஸ், அடாடாடாடாடா சூப்பராக இருக்குதுங்க. தெரியுதுங்களா, சுற்றிலே வந்து பூதகணங்கள்லாம் இருக்கிற மாதிரி, சென்டரில் வந்து பெண் தெய்வம் இருக்கிற மாதிரி, இங்கே ஒருத்தர் இருக்கிற மாதிரி, இங்கே ஒருத்தர் இருக்க மாதிரி. ஆமாம், இங்கேயும் வந்து பாருங்கள் தலைப்பலிகள் தானுங்க. அது பாருங்க முடி பிடிச்சி, இது கொற்றவை தாங்க. கொற்றவைக்கு வந்து தலைப்பலிக்கு அப்படி அந்த வரலாறு சொன்னலைங்க. இங்கே பாருங்க, தன்னுடைய முடியை கையில் பிடிச்சிட்டு கழுத்தை வந்து தானே வெட்டுற மாதிரி. அதாவது கொற்றவைக்கு வந்து தன் தலையவே பலி கொடுக்குற இதுதாங்க இது. எப்பா செம்ம மக்கள் சத்தம் பாருங்கள். ஒரே கல்லில் கோபுரமோட எவ்வளோதாக செதுக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே பாருங்களேன். வாவ் 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 மக்கள்ஸ், சூப்பருங்க. செம்ம தெரியுதா, அட்டகாசம். அடுத்து அங்கே பாருங்க, இதை விட பயங்கரமாக இருக்குதுங்க. ஐயோ, அதுக்கு முதல்ல இங்கே பாருங்க, நந்தி, ஒரே கல் நந்திங்க, இங்கே பாருங்களேன், தெரியுதா. கந்தியில் ஒரே கல்லை செதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குதுல்ல, வித்தியாசமாக. மூஞ்சி பாருங்க எப்படி ஜம்முன்னு இருக்குதா. நைஸ் மக்கள்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கோவில் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள். அடாடாடாடாடாடா, ரியலி அமேசிங் மக்கள்ஸ். இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. சத்தியமாக சொல்கிறேன் மக்கள்ஸ், நான் உங்களுக்கு நல்ல காலத்துலேயே நான் கொஞ்சம் ஓவராக வாய் பேசுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக என்னால் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குங்க. அப்படியே அங்கே பாருங்கள், சிங்கம் பாருங்கள், சிங்கம் பாருங்கள், ஒரே கல்ல சிங்கங்க. வா செம்ம. அதுக்கு இங்கே பாருங்கள், ஒரே கல்ல யானை. ஏங்க அங்கே கூட நான் சொன்னல யானை இல்லை, ஒரே கல்ல இல்லை போல் அப்படின்னு நினச்சேன். கரெக்டு, நான் இதையெல்லாம் தான் இதில் பார்த்துருக்கேன், 10 புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். ஒரே கல்லான யானை பயங்கரம். இங்கே பாருங்கள், இந்த கோவிலுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, சுவாமியே இல்லையாட்டிருக்கு, இல்லை இருந்து தான் எனக்கு தெரில. உள்ளே வந்து இதை பாருங்கள், குழி மாதிரி இருக்குங்க, தெரியுதா. செம்ம மக்கள்ஸ். ஏங்க தெரியுதுங்களா, ஒரே கல்லில் வந்து யானை செதுக்கியிருக்காங்க பாருங்க. எப்பா, இதைத்தாங்க நம்ம முதல்ல வந்து பார்க்க வந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டேங்க. தெரியுதா,
எப்பா எப்படிங்க இப்படி செதுக்குனாங்க ஒரே கல்லில். சத்தியமாக சான்ஸே இல்லைங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த தும்பிக்கை எவ்வளோ பெருசு. அப்படியே எங்கள் அப்பா மூக்கு கூட துவாரம், கண்ணு பாருங்க, கண்ணுனுடைய உருவம். வா வா காது. சே சத்தியமாக அல்டிமேட்டுங்க. ஒரே கல்ல யானை. மக்கள்ஸ் யானை பார்த்துட்டுங்களா? அதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்தோம்னு வைங்க, இங்கே ஒரு கோவில் பாருங்கள், குட்டி கோவில். சூப்பராக இருக்கா? வா 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 அழகு 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 அழகு. அப்படியே வாங்க இதையும் சுற்றி காமிக்கிறேன். சின்னதெல்லாம் பார்த்துட்டு பெருசுக்கு போனால் தான் மக்கள்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கும். தெரிகிறதா? சே எப்படிங்க இதெல்லாம் பாருங்கள், ஒரே கல்லிங்க. 5 ரதங்கள் சொன்னாங்களா, அதாவது 5 கோயிலுங்க. சரிங்களா? 5 கோவில், ஒவ்வொன்றுமே ஒரே கல் செதுக்கியிருக்காங்க. இதுவும் ஒரே கல் செதுக்கியிருக்காங்க. இந்த யானை வந்து ஒரே கல் செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில் ஒரே கல், அந்த கோவில் ஒரே கல். இந்த சிங்கம் பாருங்கள், சிங்கத்தையும் பார்த்துருமா கையோட. வாவ் செம்மங்க. இந்த சிங்கமும் வந்து ஒரே கல்லுங்க. ரியலி அமேசிங் மக்கள்ஸ். சூப்பருங்க. அடுத்து பாருங்க, இது பிரம்மாண்டமான கோவில் தெரியுதா? அடுத்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க மக்கள்ஸ், விசில் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு பார்த்துட்டு கிளம்புவோம். சரிதா? இங்கே பாருங்க, இதுக்கு எத்தனை தூணு பாருங்க. அடாடா 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 அடாடா. எப்படிங்க இப்படியெல்லாம் செதுக்குறாங்க? ஒரே கல்லுங்க மக்கள்ஸ். இந்த கோவிலில் முற்று பெற்ற கோவிலாட்டு இருக்குது. தெரியுதா? வா 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 சூப்பர் மக்கள்ஸ். டைம் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. வாங்க 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 வாங்க. அதுக்கடுத்து இதை காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த கோவில் இது வந்து விஷ்ணு கோவிலாக இருக்குமா? சத்தியமாக இந்த கோவில் ரியலி அமேசிங் மக்கள்ஸ். தெரியுதா? ஃபுல்லாக கட்டி மேலே வந்து அந்த விமானம் இருக்குல்ல, விமானம் முதல் கொண்டு இருக்குது பாருங்களேன். சே செம்மங்க. இங்கே பாருங்கள், இந்த உருவத்தை பாருங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. தெரியுது பாருங்கள், கோயிலுக்கு சைடில் பாருங்கள் மக்கள்ஸ். தெரியுதா? கோவிலை சுற்றி வந்து தூணு. வா 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 வா. சே ஒரே கல்ல தான் பாருங்க. அங்கே பாருங்க, அந்த கோவிலோட இந்த பக்கம் பகுதி பாருங்க. தெரியுதா? எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுதா மக்கள்? மேலேருந்து அப்படியே கீழே பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்களா? சூப்பருங்களா? செம மக்கள்ஸ். இதையும் பாட்டோம். வாங்க அப்படியே எப்படி போகலாம் வாங்க. வாவ் 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 வாவ். சே செம்ம செம்ம செம்ம. இங்கே இருக்கிற எழுத்துக்கள் கூட வித்தியாசமாக இருக்குதுங்க. நைஸ் 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 நைஸ். அடாடாடா விசிலாக ஊதி கொள்றாங்கப்பா. இருங்கப்பா, ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னப்பா. மக்கள்ஸ் தெரிகிறதா? வாவ் ரியலி அமேசிங்க. தெரியுதுங்களா மக்களே? எல்லா டூரிஸ்ட்டும் இவங்க தான் லாஸ்ட்டு. இவங்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே இங்கேருந்து பாருங்கள், ஃபுல் வைடாங்களே. தெரியுதுங்களா? சே இது வந்து மொதல் கோவில். சரிங்களா? இப்படி இருக்குன்னு இதெல்லாம் கீழே பாருங்கள் மக்கள். எல்லாம் அங்கங்கே பாறை. இங்கேருந்து சின்ன சின்ன அதாவது இங்கிருந்த இந்த அத்தனை பாறையுமே ஒரே இடத்துல கோவிலாக செதுக்கிட்டாங்க பல்லவர்கள் தங்களுடைய சிற்பக்கலையை காட்டுறதுக்காக. இங்கே இதோட சேர்த்து 2, அங்கே ஒன்று 3, அதுக்கு அந்த பக்கம் பிளைன் இது ஒன்று 4, நந்தியோட ஒன்று 5, அந்த பக்கம் ஒன்று 6. அதான் நான் நந்தி வந்து இதில் கோவிலில், அந்த பக்கம் ஒன்று 5ங்க. மொத்தம் 5 இருக்குதுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு கோவில். இதே வந்து பேக் கேமரா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஒரே கல்ல மேலே பாருங்களேன். மேலே அந்த சிதம்பரம் கோவில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குது, தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவில் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த மாதிரி நார்மல் டைப்பில் ஒரு கோவில், அதுக்கு அந்த பக்கம் ஒரு கோவில். எப்பா என்னங்க சொல்கிறது? பல்லவர்களுடைய சிற்பக்கலைக்கு நான் சிரம் தாழ்த்துகிறேன் மக்கள். சரி, தொப்பியை கழட்டி மரியாதை செலுத்துறேங்க. வா 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 யானை. ஐயோ 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 ஐயோ. இது வந்து 5 ரதங்கள்ங்க. 5 ரத கோவில் இது. சத்தியமாக சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியலைங்க. 6 மணிக்கு க்ளோசிங் டைம் ஆமா, அதனால தான் கூப்பிட்ருக்காரு. சூப்பர் 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 சூப்பர். ஓவராலாக சொல்கிற மக்கள், டைமிங் வேறு ஆயிடுச்சுங்க. இதை தாங்க முதல்ல வந்து பார்த்துருக்கணும். இங்கே பாருங்கள் பின்னாடி இதெல்லாம் ஒரே கல்ல. அது 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 மொத்தம் 5 கோவில் இருக்குது. அதனால 5 ரதங்கள் 5 ரத கோவில் அப்படிங்கிறாங்க. வேறு லெவலு. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் இதெல்லாம் சார்த்தியுமே கிடையாது. டைமிங் வேறு ஆயிடுச்சு. நான் தான் கடைசி கொஞ்சம் முன்கூட்டியே வந்திருக்கணும் மக்கள். கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியலையே.
ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கணும். நீங்கள் வந்து அந்த மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க. டிக்கெட்டை மறக்காமல் தொலைச்சாமல் வச்சுக்கோங்க, சரியா? செம்ம மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், அண்ணன் பாருங்கள், இளநீ அடுக்கி வச்சிருக்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்தாலே குடிக்கணும்னு தோணும். எவ்வளோ இளநீ? 50 50 60 இருக்கு, 50 இருக்காமா? சரி, இளநீ கொடுங்க. நல்ல இளநியை ஜம்முன்னு வெட்டுங்கண்ணே. குடிக்கலாம். அது எவ்வளோ? 50 ரூபாயாண்ணா? சின்னதாக வெட்டிட்டீங்களே. 60 ரூபாய்க்கு. இங்கே பாருங்க, 60 ரூபாயம்மா. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து அப்படி தான் மக்கள் ரேட் சைஸ் தான் இருக்கும். வேறு வழி இல்லை. தண்ணி தாவ என்ன பண்ணுறது? சொன்ன என்ன பண்ணுறது? முடியல. இலையும் அடிச்சாகன்னு கட்டாயத்தில் இருக்கிறேன். 110 ரூபாய்க்கு 2வது இலைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 60, மறுபடியும் ஒரு 50, 120 ரூபா சொன்னாங்க. வெட்டுனா 100 ரூபா கொடுக்குறேன்னா வெட்ட மாட்டேங்கிட்டாங்க. பாருங்க, இன்னொரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வெட்ட சொல்லிட்டேன். முடியல மக்கள், சொன்னால் தண்ணி தாவ முடியுது. அடித்தாதான் வேலைக்கு ஆகும். வேறு வழி இல்லை. ஒரு இளநீ குடிச்சு திருப்தியே இல்லைங்க. தண்ணி செம்ம டேஸ்ட்டு. இப்போ காய் இப்போ தான் வந்து இறங்கி இருக்குது, பொள்ளாச்சி காய். அதனால் முட்டியில் இன்னொரு இளநீ அடிச்சாவும் முடிவு பண்ணிட்டேன் மக்கள். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சிற்ப கடைகள் இருக்குதுங்க இந்த மாமல்லபுரத்தில், சரிங்களா? தெரியுதுங்களா? விநாயகர், புத்தர், அதுக்கப்புறம் அது பேர் என்ன, நிறையாங்க பேர் சொல்ல இதுனால ஏகப்பட்ட சிற்பக்கலைகள் இருக்குதுங்க, தெரியுதா? இதோ பாருங்க மக்கள். அடுத்து இங்கே ஒரு சிற்பக்கலை. இது இங்கெல்லாம் சின்ன சின்னதுங்க. ரோட்டு மேலெல்லாம் இந்த மெயின் ரோட்டில் பயங்கர ஹைட்டான சிற்பம் அதெல்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த பல்லவர் காலத்தில் செதுக்குனாங்க தெரியுங்களா, அந்த சிற்பிகள் அவங்கெல்லாம் வம்சாவளியினராக இங்கேயே தங்கிட்டாங்களா இருக்குது. பூர்வீகமாகவே இந்த இடத்துல இருப்பாங்களா இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி சிற்பக்கலைகள்லாம் இங்கே பட்டம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சத்தியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றுமே. இங்கே பாருங்களேன், இது ஆதானியாவால் இருப்பாங்களா, அந்த சிற்பம் முதல் கொண்டு செதுக்கியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மக்கள், ஒரே கல்லில் பாருங்களேன் விநாயகர், அங்கே உள்ள நிறையாது சிவன், ஆதாமேவாள் பாருங்கள். வாவ், செம்மல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குதுங்க. இதை பாருங்க. அடுத்து இங்கே ஒரு கடை, தொடர்ந்து நெடுவ சிற்ப கடை தாங்க மக்கள். அடுத்து பாருங்கள் கடற்கரை கோவிலுங்க. இதில் ரைட்டில் போனோம் அப்படின்னா பீச் அவுட் இருந்ததில் அந்த கோவில் போகலாம். வாங்க போகலாமா? அப்பா அப்பா, தெரியுதா? நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுங்க மக்கள். அடுத்து பாருங்கள், ஒரே ஒரு டிக்கெட்டு தான், சரிங்களா? நீங்கள் மாமல்லபுரம் வர மாதிரி இருந்தால் ஒரு பக்கம் டிக்கெட் எடுத்தால் போதாதான். அங்கே வந்து மெயினில் எடுத்தோடனே அந்த வெண்ணெய் மடி சொல்லுற வெண்ணெய் கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கிட்டு வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க மக்கள். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டா போதும். நீங்கள் லைட் ஹவுஸ் மட்டும் 10 ரூபா. மற்றபடி வந்து அந்த 5 ராதா சிற்ப கோயில் இருக்காங்க, அங்கேயும் ஃப்ரீ. இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னா கடற்கரை கோவில் வந்துருக்கோம், சரிங்களா? இந்த கடற்கரை கோவிலுக்கு ஃப்ரீங்க. ஒரு பக்கம் டிக்கெட் எடுத்தால் போதும், ஓகேங்களா? வாவ் மக்கள்ஸ், நம்ம இந்த இடத்துக்கு இந்த டைமில் வந்தால் தாங்க கரெக்டு. இங்கே வாருங்களேன் எப்படி அலையடிச்சிட்டு இருக்குன்னு. செம்மையாக இருக்குது இருட்டுக்கால. அந்த ரெசார்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக லைட்டு போட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ரெசார்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், ஹோட்டல் ரூம் தான் நினைக்கிறேன். அது அங்கே தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா வர்க்காலா மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வர்க்காலா இந்த மாதிரி தான் இருக்கும், இதை விட ஆனால் பயங்கரமாக இருக்கும். அப்படியே பாருங்களேன், நம்மளை சுற்றிலும் கடலுங்க. சென்டரில் வந்து இந்த கடற்கரை கோவில், சரிங்களா? சும்மா நைட் டைம் ஜொலிக்குது போங்க. அப்புறம் அங்கிட்டு வந்து கடற்கரை, சரிங்களா? ரியலி அமேசிங் மக்கள்ஸ். இங்கே பாருங்க, இந்த பக்கம்லாம் செவ்வானமாக இருக்குது. சே, என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. இது வந்து ஒரே கல்லில் செதுக்குனாங்களா என்ன எதுன்னு தெரில. கேட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி அப்படியே இந்த லைட் அடிக்கிறதுக்கு சும்மா எப்படி இருக்கு பாருங்க, ஜொலிக்குதுங்க. சே, எல்லாமே கரெக்டான டைமுக்கு தான் வந்துருக்கு. இந்த இதை வந்து பகலில் பார்த்துருந்தா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் நைட் டைமில் இந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ என்னென்னா சார்ஜிங் கம்மியாக இருக்குது, ஃபோனுடைய ஸ்பேஸும் குறைவாக இருக்குது. ஸோ நல்லா டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சுற்றிலும் வந்து நந்திங்க. அப்போ இது சிவபெருமான் சன்னதியா என்னன்னு தெரில. எப்போப்பாப்பாப்பா காக்காயெல்லாம் அது மேலே உட்காந்துட்ருக்குங்க. கா 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 இருட்டு காலை பார்க்குற சூப்பராக இருக்குது. சுற்றிலும் பாருங்கள் அத்தனையுமே நந்தி. இதுக்கெல்லாம் பயமே இல்லையாட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் நந்தி. ரெட்டை கோபுரம் ஒரே கல்லை சுற்றிக்கிருப்பாங்களாட்டு இருக்குதுங்க டோட்டலாக, தெரியுதா? அந்த கோபுரமும் வந்து கீழிருந்து மேலே வரைக்கும் ஒரே கல் தான் போல். இது வந்து கீழிருந்து மேலே வரைக்கும் ஒரே கல் தான் போல். சூப்பருங்க, தெரியுதுங்களா மக்களே? நல்லா இருக்கா? வாங்க அப்படியே சுற்றி வரலாம் வாங்க.
காக்காய்க்கால் நிறைய இருக்குதுங்க. டக்கு டக்கு டக்குன்னு வருவோம். ஏப்பா ஆனால் அந்த லைட்டிங் தாங்க ஜொலிக்குதுங்க சும்மா. வாவ். இது வரும் கோவிலுடைய பின்புறம். அப்பா இங்கே லிங்கம் இருக்குதுங்க. பின்புறத்துக்குள்ளே இல்லை லிங்கம் இருக்குது தெரியுதா? உள்ளே லிங்கம் இருக்குது. செம்மச்சா பகல் டைம் வந்து தான் செம்மையாக பார்த்துருக்கலாம் மக்கள்ஸ். கும்பிட்டுங்க. அடுத்து இங்கே பாருங்க மக்கள்ஸ், ஒரு பெரிய தொட்டிங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துங்க. அந்த காலத்துலேயே பாத்து இது இருந்துச்சா இல்லை வேறு இருக்கா யூஸ் பண்ணாங்களா? அதை எப்பா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. செம்ம சிங்கிள் பாறையில் சும்மா கலக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு எடுத்துக்கிட்டு பாருங்கள், உள்ளே வந்து ஐயனும் அம்மாவும் இருக்கிற மாதிரிங்க. வாவ், ரொம்ப சிறப்பாக இருக்குது. நைஸ் தெரியுங்களா? ஓகே, அப்படியே அங்கே பாருங்க மக்கள், மேலே நந்திங்க. அவ்வளோதானுங்க. அதாவது சுற்றிலும் அதை ஒரே நிமிஷங்கண்ணா, அதான் காட்டுறேன் ஒரே நிமிஷம் இருங்க. சுற்றிலும் பாருங்கள் மக்கள்ஸ், அங்கங்கே நந்தி சரிங்களா? சின்ன நந்தி தனித்தனியாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபரு எதர்ச்சியாக மீட் பண்ணோம். நான் வீடியோவில் பாப்பாராம்மா. ஓகேண்ணே பெரிய விஷயம் இருக்கு. உண்மையுமே ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களாண்ணே? சரி சந்தோஷம். நம்ம நேராக பார்த்து ரொம்ப சந்தோஷம். சரி சந்தோஷம் மக்கள். இதே மாதிரி தானுங்க, அங்கங்கே நந்தி சரிங்களா? சூப்பராக கோவில் சுற்றி நந்தி, உள்ளே வந்து சிவபெருமான், பின்னாடி சைடு லிங்கம், இங்கே வந்து ஐயனா ஆத்தாள் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. சரி ஓகே மக்கள், பிரியா விடை. பகலில் வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா நிறைய சுற்றி பார்த்துருக்கலாம். இரவில் வந்தங்காட்டி தெரில. ஆனால் பட் இந்த இரவு அழகாக ரசிக்கிறக்காக இறைவன் நம்மளை இந்த நேரத்தில் அமைச்சிருக்காரு. சூப்பர் மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், அளவுக்கு மீறினால் அந்த இதுவும் நஞ்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 3 டம்ளர் மோர், 2 இளநீ, இன்னும் அப்புறம் அவ்வளோதானா. மத்தியானம் சாப்பிடல தான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி லிக்விட் எடுத்து மூடி வயிற்ற கலக்கி விட்டுருச்சுங்க. நல்ல வேலை டாய்லெட் எங்கேன்னு கேட்டேன், இருக்குதுன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா புதுசாக கட்டியிருப்பாங்களான் இருக்குது. மாமல்லபுரத்தில் சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது மக்கள்ஸ். இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. இப்போ ரீசனாகவே கட்டியிருப்பாங்க போல், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் இங்கே மாமல்லபுரம் வந்தீங்க அப்படின்னா டாய்லெட் வசதிக்கு பிரச்சனை இல்லை. ஜென்ஸு லேடிஸு அங்கே நீங்கள் வெண்ணத்தட்டிக்கல் போனீங்கனாலும் அங்கேயும் டாய்லெட் வசதி இருக்குது. இங்கே நீங்கள் கடற்கரை கோவில் வந்தீங்கனாலும் இங்கேயும் டாய்லெட் வசதி இருக்குது. அதனால் டாய்லெட் வசதி பிரச்சனை இல்லைங்க. ஓகேவா? இப்போ தாங்க நல்லா இருக்குது. இதுக்கு மாதிரி பீச்சுக்கே போக போகிறேன். அதனால தான் சரி டாய்லெட் போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம். அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்க முடியும். போயிட்டு வயிற்ற கலந்து என்னங்க பண்ண முடியும். சரி வாங்க. பாருங்கள் மக்கள், ஆரம்பிச்சிருச்சிங்களா கடை? அப்படியே தொடர்ந்து போனோம்னு இங்கே ஃபுல்லாக கடை தானுங்க. என்ன முன்னாடி வந்து மணலாக இருக்குது. செருப்பு தொட்டு நடக்க முடியுமான்னு தெரில. வேறு வழி இல்லை, செருப்போடு தான் நடந்தாகணும். தெரியுதுங்களா? மெரினா பீச் மாதிரியே தாங்க மணல் பூரா இல்லை. அங்கே மெரினா பீச்சில் வந்து நிறையா இருக்கும், துணி அதுன்னு இருக்கும். இங்கே வந்து மெயினாக சிற்பங்கள் தான் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற இந்த கேப்பு மற்றதெல்லாம். எப்பா நடக்க முடியலைங்க. மணல் எப்பா மணலுங்க, ரொம்ப நைஸ் மணலுங்க. பாதி கடை க்ளோஸ் பண்ணியிருக்கு. சில கடைகள் க்ளோஸில் இருக்குது, சில கடைகள் ஆக்டிவில் இருக்குது. எப்பா வாருங்க மக்கள், சோழி வைப்பாங்கல்ல அதிலிருந்து அங்கே பாருங்க சின்ன சங்கு, அதில் கொஞ்சம் பெருசு. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற சங்கு நிறைய விதமான சங்குங்க சரிதா? அப்புறம் அந்த பலூன் சுடுறது, அப்புறம் வளையம் போடுறது. மெரினா பீச் மாதிரியே தான், ஆனால் சின்னது சரிங்களா? ரொம்ப சின்னது. மெரினா பீச் அளவுக்குலாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, சூப்பராக இருக்குது. ஆனால் நீட்டாக இருக்குதுங்க, கச்சன்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் மக்கள், மீனுமே இருக்குதுங்க. நிறைய விதமான மீன் பொறிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க எலிப்பூச்சி இருக்குது பாருங்கள், எலிப்பூச்சி இதாக இருக்குது. அங்கே சின்ன இதில் இருக்குது பாருங்க. பரவாயில்லைங்க, மீன் கடைகளே நிறையா இருக்குது. அங்கே வரவழையில் ஒரு மீன் கடையை பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெரினா பீச் போலவே குதிரையும் இருக்குது. ரைட்டு வரேன் ஏப்பா பாருங்க, வந்தாச்சுங்க பீச்சுக்கு. சென்னை மெரினா பீச்சை விட சூப்பராக இருக்குதுங்க. நல்லா என்ன சொல்கிறது, இடம் வந்து இங்கே பாருங்க, அங்கே தான் இருக்குது. கடற்கரை கோவில் இருக்குல்ல, அது பாருங்க அங்கே இருக்குது பாருங்க, தெரியுதா? கடற்கரை கோவில் அங்கே இருக்குது. கடற்கரை கோவிலுக்கு அப்படியே பின்னாடி அதான் அப்போ அங்கேயே காமிச்சினே, கடற்கரை கோவில் சுற்றியுமே பீச் தான். இது செமையாக இருக்குதுங்க. அலை தொடர்ந்து வந்த வாக்கிலே இருக்குதுங்க. மெரினா பீச்சோட சூப்பராக இருக்குதுங்க. இங்கே எல்லாருமே குளிக்கலாம் போல். நல்லா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. குழந்தைங்களாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அலை விடாமல் வந்துட்டே இருக்குது, கண்டினியூட்டியாக வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்களா, அவங்க சுற்றி எல்லாம் வருது பாருங்க.
அப்பா பக்கத்தில் சின்னதாயிருது, ஏன்னா இங்கே ரொம்ப ஆழ குறைவாயிருது. அங்கே வரைக்கும் ஆழம், அந்த ஆழ பெருசாக வர வரைக்கும் ஆழம் சரிங்களா, அதுக்கப்புறம் அப்படியே குறைவாயிருது. வா வரும் பாருங்க. கமான் கமான் பேபி கமான் கமாடாடாடாடாடா, நீயாவது வாதங்க, வா 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 வா. ஆய் நம்மளே கொஞ்சம் பக்கத்தில் நிற்கலாங்க. வந்துருச்சு பாருங்க. செமல்ல ஒவ்வொரு இடமே ஒவ்வொரு மாதிரி தான். சென்னை மெரினா பீச் வந்து அது ஒரு மாதிரி இடம். இது வந்து இது ரொம்ப பார்த்தா மட்டமாக இருக்கிற மாதிரி, ஆறு இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது பார்த்தா கடல். அங்கே கடற்கரை கோயில் அங்கே தெரியுது பாருங்க. அப்புறம் வந்து அங்கே அந்த மத்திய பெருமாள், அந்த ஒரு பெருமாள் கோயில் போயிருந்தோம்ல, அது வந்து ஒரு மாதிரி. ஓகே மக்கள், செம்ம. நம்ம ஒன்றே ஒன்றை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அர்ஜுனன் தவ கோயில்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அதை தான் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரில, ஆமாம் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இட்ஸ் ஓகே மக்கள்ஸ், பார்த்த வரைக்கும் ஓகேவா. நீங்கள் வந்தீங்க போனால் கால் நேரமே வந்துருங்க, ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் ஓகேவா. வெயில் இல்லாமல் நான் மற்ற டைமில் வாங்க, சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.